கூட பழகினவங்க, அதாவது நம்ம கூட இருந்த சொல்லுவாங்க சார், அது மாதிரி சொன்னாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படியே சொல்றாரு சார். நீங்க சொல்றது எல்லாமே நல்லாதான் இருந்தது. அப்புறம் தொழில் நல்லா இருக்கும், வீடெல்லாம் கட்டுவீங்க, கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே நல்லாதான் இருந்தது, சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு. மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 9, 2025. மீனம் ராசிக்குரிய போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம். போரட்டாதி உபாதைகள் நீங்கும். இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பிருந்த மன அழுத்தங்கள் குறையும். சாதகமான சூழ்நிலை உருவாகும். பணியிடம், வேலை தொடர்பாக இருந்த தடைகள் நீங்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடும். புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். பணியில் கவனம் செலுத்த வேண்டும். லாபகரமான முடிவுகள் கிடைக்கும். தொழில், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய நல்ல நாள். குடும்பம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு குறையும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் நலம், உடல் நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்யலாம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரம், விஷ்ணுவை வழிபட்டு ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஜெபிக்கவும். கோவில் செல்லும் பழக்கத்தை கடைபிடிக்கவும். உத்திரட்டாதி சிந்தனைகள் மேம்படும். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கும். பணியிடம், வேலை தொடர்பாக சில புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது கவனமாக இருக்கவும். சில முக்கிய மாற்றங்கள் இருக்கலாம், அதற்கு தயார் ஆகஸ்ட் வேண்டும். தொழில், தொழிலில் முன்னேற்றம் காணலாம். புதிய முதலீடுகள் பற்றி சிந்திக்கலாம். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். குடும்பம், குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அவசியமான விவகாரங்களில் பொறுமையாக நடந்து கொள்ளவும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களின் ஆதரவை பெறலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் பற்றிய தகவல் மகிழ்ச்சி அளிக்கும். உடல் நலம், உடல் சோர்வு ஏற்படலாம், ஓய்வு அவசியம். மன அமைதிக்காக தியானம் செய்யவும். உணவு பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். பரிகாரம், கணபதிக்கு பஞ்சாமிர்தம் அர்ப்பணிக்கவும். பசுமை பேனையை பயன்படுத்துவதால் மன அமைதி கிடைக்கும். ரேவதி, மாற்றமான நாள். இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத நிகழ்வுகள் உண்டாகலாம். பணியிடம், வேலைக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். அலுவலகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம், அதனை சமாளிக்க துணிந்து செயல்படவும். உங்களது திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சக பணியாளர்களுடன் நிதானமாக பழக வேண்டியது அவசியம். தொழில், தொழிலில் முன்னேற்றம் காணலாம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்பு. போட்டிகள் அதிகரிக்கலாம், அதற்கு தயாராக இருக்க வேண்டும். வியாபார வளர்ச்சிக்கு சிறந்த நாள். குடும்பம், குடும்பத்தில் சமரச மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் சிறு தகராறு ஏற்படலாம், பொறுமையாக சமாளிக்கவும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். உறவினர்களுடன் அன்பாக பழக வேண்டும். உடல் நலம், உடல் நலம் சீராக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாம். அதிக பயணங்கள் குறைக்க வேண்டும். பரிகாரம், துர்கா தேவியை வழிபடுங்கள். சிவனை வழிபட்டு ஓம் நம சிவாய மந்திரம் ஜெபிக்கவும்.